நான் கூத்துப்பட்டறைக்கு சேர்ந்ததுக்கான முக்கியமான காரணம் வந்து, இப்போ நான் வேறு தொழில் பார்த்துட்டேன்னா, வேறு தொழில் சார்ந்து அது சார்ந்த மக்களோட பேசுவோம். அந்த தொழில் பற்றின டிஸ்கஷன் வருவோம். அப்போ அந்த அது கிடைக்கிற கொஞ்சம் கேப்பில் தான் சினிமா பேச முடியும். அதே நான் சினிமா சார்ந்த மக்களோட இருந்தால் சினிமா மட்டும்தான் டாப்பிக்காக இருக்கும். அதனால் கூத்துப்பட்டறைக்கு போய் வேலைக்கு சேர்ந்தேன். அதான் அது ஒரு முக்கியமான காரணம். ஏன்னா வேறு தொழில் பார்த்துட்டு தொழில் பார்க்க முடியுமான்னு கேட்டால் என்னால் அப்படி மல்டி டாஸ்கிங்லாம் பண்ண முடியுமான்னு தெரியாது. அதனால் இப்போ சரி ஓகே ஃபஸ்ட்டு இங்கே போயிட்டோன்னா இவங்க பேசுகிறதும் சண்டை போட்டுக்கிறதும் டிஸ்கஸ் பண்ணிக்கிறதும் சினிமா தானே இருக்க முடியும். ஸோ இப்போ எப்படின்னா ஒரு மொழியை படிக்கிறத விட அந்த மொழி பேசுகிற ஊருக்கு போனால் சீக்கிரம் பேசுகிறீங்க அந்த மாதிரி தான் அது. அந்த மாதிரி அதுக்கான அப்ரோச் தான் அது. ஸோ அதனால் அப்படி போய் தான் அங்கே போய் சேர்ந்து பார்த்தேன். அப்போ அந்த நடிகர்கள்லாம் பேசும்போது அதை அவங்க பேசுகிறது அவங்க பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்கும். ஏன்னா நம்ம ரொம்ப ஏங்குற ஒரு இடம் தானே. அப்போது ஒரு ஆக்டர் வந்து சார் கேட்டார், இப்போது நேற்று பீச்சுக்கு போயிருந்தேன் அப்படின்னு அவர் சொன்னார். நான் வந்து பரவாயில்லையே, கடலை வேடிக்கை பார்ப்போம், மண்ணில் விளையாட போவோம், இல்லை பஜ்ஜி சாப்பிட போவோம், காற்று வாங்குறது போவோம், மக்களை வேடிக்கை பார்க்குறதுக்குன்னு போகிறாங்கன்னா அது எவ்வளோ பெரிய விஷயம் அப்படின்னு நான் நினச்ச போது அவருங்க அப்படியா, அப்போ இங்கே இருக்கவங்களாம் அப்சர்வ் பண்ணி முடிச்சிட்டிங்களா, இங்கே இருக்க திங்ஸ்லாம் அப்சர்வ் பண்ணி முடிச்சிட்டிங்களா, உங்களை அப்சர்வ் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்னு அவர் சொல்லும்போது தான் எனக்கு படார்னு அடித்த மாதிரி இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்புறம் செல்ஃப் அப்சர்வேஷன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறோம்.